வணக்கம், வந்தம், நமஸ்தே, நமஸ்கார். வெல்கம் பேக் டு our யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு அகெயின் ஒரு கியூட் இல்லை ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி இன்ஸ்பயர்டு சாரீ தான் வந்துட்டு கட்ட போகிறேன். நயன்தாரா இவங்க கட்டி இந்த சாரீ வந்துட்டு ஒரு காலத்தில் செம்ம பாப்புலராக இருந்துச்சு. ஆக்சுவலி இதே மாதிரி சாரீ அந்த டைமில் நிறைய பேர் வந்துட்டு சேல் பண்ணாங்க. பட் அது எல்லாமே ஒரு மாதிரி ஸ்டிஃபாக ஒரு மாதிரி லைக் பாடி ஹக்கிங்காக இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலி வந்துட்டு அதே மாதிரி ஒரு டிஷ்யூ காட்டனா லெனன் டிஷ்யூ பிளெண்டான்னு தெரியல, ரொம்ப சாஃப்டா பாடி ஹக்கிங்கா ஒரு சாரீ வந்துட்டு மாட்டிடுச்சு. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம ஸ்டைல் பண்ண போறோம். பட் ஸ்டைலிங்லாம் வந்துட்டு நான் எனக்கு என்ன ப்ரிஃபரபிளோ அதுதான் நான் பண்ண போறேன். ஸோ இந்த லுக் ஆக்சுவலி ரொம்ப மோனோட்டோனா இருக்கு. நான் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வச்சு ஸ்டைல் பண்ண போறேன். தம்ப்நெயிலே நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ நவ் வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கோ இன்டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் வழக்கம் போல் ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லிப் பாம் போட்டுறேன். இட்ஸ் ஃப்ரம் விஷ் கேர். ஆக்சுவலி இப்போல்லாம் நான் ஃபர்ஸ்ட் லிப் பாம் போடுறதுக்கு பதிலாக ஐம் யூசிங் திஸ் லிப் மாஸ்க். முதல்ல இதை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறேன். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப் அப்போ தான் தொடச்சிட்டு லிப் பாம் போட்டு லிப்ஸ்டிக் போடுறேன். ஏன்னா ஃபேஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பயங்கர ட்ரையாக ஆகுது இப்போலாம். ஏன்னு தெரியல, தெரியுதான்னு தெரியல. ஐ டோன்ட் லைக் இட், அவ்வளோதான். அது என்னன்னு கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. ஒரு மாதிரி லைஃப்லெஸ்ஸாக இருக்குது. நான் ஒரு ப்ராப்பர் ஃபேஷியல் எடுத்தே வந்துட்டு 3 மாதம் மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனாலயா இல்லை ஒழுங்கா நான் மெயின்டைனும் பண்றது இல்லை, அது வேற விஷயம். அதனாலே டூ மச் ஆஃப் ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ ரீசன்ட் டேஸ்ல பார்த்துருப்பீங்க 4-5 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு மேக்கப் போடுற மாதிரி இருக்கு. அதனால இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டோனர் யூஸ் பண்ணிடலாம் ஃப்ரம் ஆவ்னி. ஸோ இது லைட்டாக டேம்பாக இருக்கும் போதே இப்போலாம் வந்துட்டு இந்த கோசாரெக்ஸ் ஸ்கின் பூஸ்டர் யூஸ் பண்ணிடுறேன். ரொம்ப கம்மியாக தான் இப்போலாம் யூஸ் பண்ணுறேன். ஃபாலோட் பை திஸ் ஸ்னெயில் மியூசின் வேற யூஸ் பண்ண போகிறதுனால. Okay, let it dry. And next step, snail mucin. ஆக்சுவலி சாரீ கட்டிகிட்டே வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் அது ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளஸ் ரொம்ப டெலிகேட்டாக பார்த்துக்க வேண்டியதாக வேறு இருக்குது. நான் வேறு வந்துட்டு கண்ணா பின்னா மாட்டிக்கும் இழுத்து விட்டுருவேன். ஆல்மோஸ்ட் எல்லா மேக்கப்பும் போட்டுட்டு சாரீ போடலாம் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் விஷ் கேர். ஸ்கின் கேர் எல்லாமே மோஸ்ட்லி சேம், அதே இதுதான். Followed by this sunscreen. I think இதுதான் ஃபைனல் ஸ்டெப்பாக இருக்க போகுது. சன்ஸ்க்ரீனுக்கு நான் புதுசாக அந்த பியூட்டி ஆஃப் ஜோசன்லேருந்து இந்த வேரியன்ட் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்துட்டு சன் ரிலீஃப் நினைக்கிறேன், அக்வா ரிலீஃப் நினைக்கிறேன், ஆயில் ஸ்கின்க்கு அது வாங்கியிருந்தேன். இப்போ இருக்கிற இந்த ட்ரைனஸ்க்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டாக இருக்கும்ட்டு இதை வாங்கியிருந்தேன். நான் ரெகுலராக வந்துட்டு விஷ்கர் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச அதே மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பெருசாக வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியல. இது குவான்டிட்டியும் ஆக்சுவலி கம்மி, ப்ரைஸும் அதிகம். ஸோ ஐ டோன்ட் நோ என்ன ஹைப் இதுக்கு பின்னாடி அப்படின்ட்டு. பட் இட் கிவ்ஸ் தட் கிளாஸ் ஸ்கின் ஆர் அந்த கிளாஸ் க்ளோ, அது லைட்டா கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. மற்றபடி எனக்கு வந்துட்டு அது என்னன்னு தெரியல. நான் ஏன் அந்த கிளாஸ் க்ளோ பெருசா வந்துட்டு இது பண்ணலன்னா, அந்த க்ளோ வந்துட்டு நீங்க ஏதாவது மேக்கப் போட்டாலே, இந்த டிட்டு ஃபவுண்டேஷன் ஆர் அந்த மாதிரி போட்டாலே அதை நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். மேபி இஃப் யூ ஆர் சம்மன் வெறும் சன்ஸ்கிரீன் மட்டும் தான் போடுவேன், அதுக்கு மேலே நான் எந்த மேக்கப் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண மாட்டேன்ற பர்சன் இருந்தீங்கன்னா யூ கேன் கிவ் இட் அ ட்ரை. மேபி சின்ன பேக் ஏதாவது வாங்கி நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்கின் கேர் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். எனக்கு செட் ஆகுறது உங்களுக்கு ஆகாது, உங்களுக்கு ஆகுறது எனக்கு ஆகாது. ஸோ எனக்கு இது ஓகேவா தான் படுது, உங்களுக்கு மேபி வந்துட்டு பிடிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் நான் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருந்தேன். அன்னைக்கு யூஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கலன்னு. அதுக்கப்புறமும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், அப்பயும் எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலி இதை நான் வந்துட்டு ChatGPT போட்டு பார்த்தேன். இதுக்கும் அந்த ரெட் ஒன்னுக்கும் டிஃப்ரென்ஸ்லாம் போட்டு பார்த்தேன். இது வந்துட்டு இன்னும் ஒரு சட்டிலான ஃபினிஷ் தான் கொடுக்கும். அந்த ரெட்டு இதுதான் வந்துட்டு நல்லா ஹெவி ஃபினிஷ் கொடுக்கும், மீடியம் கவரேஜ் கொடுக்கும். இது உள்ள லைட் கவரேஜ் தான் கொடுக்கும்னு போட்டுருந்துச்சு. ஆக்சுவலி இதுதான் ஏதோ ரொம்ப பயங்கரமா ஹெவி கவரேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கு. அது ஃபினிஷிங்குமே பிடிக்கல. கொஞ்ச நேரத்துல வந்துட்டு ஃபேஸே அப்படியே கிரே ஆக்கிற மாதிரி இருக்கு. நான் வேற சும்மா இல்லாம பெரிய டப்பா வேற வாங்கிட்டேன். பிளஸ் ரெண்டுமே வந்துட்டு 35 வால்நட் ஷேட் தான். அந்த வால்நட் வந்துட்டு ஏதோ என் ஸ்கின்ல நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப லைட்டா இருக்க மாதிரி இருக்கு இப்போ என் ஸ்கின்க்கு. என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் ஃபிகர் அவுட் பண்ணிட்டே இருக்கேன் எப்படி யூஸ் பண்ணலாம். ஏன்னா வாங்கியாச்சு, பெருசு வேற வாங்கியாச்சு, கண்டிப்பா சும்மா வச்சுட்டு இருக்க முடியாது.
அதனால இன்னைக்கு வந்துட்டு நான் ஒரு ட்ரை பண்ண போறேன், புதுசா ஒன்று ட்ரை பண்ண போறேன். இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் கன்சீல் பண்ணிட்டு மேல லைட்டா ஒரு இது யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இது லைட்டா இந்த ஏரியாலலாம் வந்துட்டு ஒரு மாதிரி கிரே அடிச்சிடுது, கண்ணு சுத்தி வந்துட்டு ரொம்ப டல்லா ஆக்கிடுது. ரெட் ஒன் வந்துட்டு போட்டா கன்சீலரே தேவைப்படாது, அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது ஒரு மாதிரி ஃபேஸ் இன்னும் லைஃப்லெஸ்ஸா காட்டுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இதை பண்ணிடலாம். இன்னைக்கு வந்துட்டு ஹெவி மேக்கப் பண்றதுனால தான் இதுக்கு மேல வந்துட்டு இந்த ஃபவுண்டேஷன் போடலான்னு இருக்கேன். இல்லைன்னா நான் யூஸ்வலா இந்த கன்சீலர் ப்ராசஸோடய நிறுத்திடுவேன். அண்ட் ஆக்சுவலி இன்னைக்கு வந்துட்டு நான் ஆரஞ்சு கரெக்டர்லாம் யூஸ் பண்ணலான்னு இருந்தேன். பட் இப்போ கரண்டா என்கிட்ட ஆரஞ்சு கரெக்டரே இல்லை, அதனால நம்ம வெறும் இந்த கன்சீலர் வந்துட்டு யூஸ் பண்றோம். சும்மா லைட்டா சின்ன ஏரியாலையும் போட்டுக்கிறேன். ஓரளவு வந்துட்டு நம்ம கன்சீல் பண்ணியாச்சு. ஆக்சுவலி கலர் கரெக்டர் இருந்திருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ட்விட்டர் எப்படி யூஸ் பண்ணோ இங்கெல்லாம் வந்துட்டு டேப் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஆக்சுவலி லைட்டாக எடுத்தாலே ரொம்ப ஹெவியான ஒரு ஃபினிஷ் கொடுக்குது. ஸோ இவ்வளோதான் எடுக்க போறேன். இது தபுக்கு நமக்குன்னா நிறைய ப்ராடக்ட் வர வந்துருதா. ஸோ ரொம்ப லைட்டாக வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. கேன் யூ சீ இட்? என் ஸ்கின் இப்போ டேன் ஆயிடுச்சு, அது ஒரு ரீசன். பட் ஆனால் அதுக்குன்னு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இது கொடுக்க தேவையில்லை. ரொம்ப மனசு வலிக்குது எனக்கு. என் ஸ்கின்னு பயங்கர டேன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி எல்லா கன்சீலர் ஷேடு எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபினிஷிங் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு மாதிரி கிரேவாக தான் இருக்குது. எந்த மேக்கப் போட்டாலும் இது ரொம்ப ஓவர் கிரேவாக இருக்குது, அதுதான் டிஃப்ரென்ஸ். திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இந்த சைட் கொஞ்சம் ஈவனாக இருக்குது, இந்த சைட் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு நேரில் அப்படி தான் வந்துட்டு ஃபீல் ஆகுது. பார்த்தீங்களா நான் எந்த அளவுக்கு வந்துட்டு கம்மியான ப்ராடக்ட் எடுத்தேன் அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துடலாம். நீங்கள் வந்துட்டு புதுசாக வந்துட்டு என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா, ஐம் நாட் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆர் சம்திங். நான் வந்துட்டு பல ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல கான்டர் பண்ணி அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். ரொம்ப என்னோட பேஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி சேம் ப்ராடக்ட்ஸ் ஆர் சேம் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். புதுசாக வந்துட்டு எனக்கு பண்ண தெரியாது, ஹெட்ஸ்அப் கொடுத்துருவேன் நான். ஸோ இனிமேல்ட்டு இதை வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இப்போ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகுது இல்லை கிரே ஆகுதுன்னு. ஏன்னா யூஸ்வலாக பண்ண ஸ்கின் கேர் ரொட்டீனோட தான் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் சி. ஃபாலோட் பை திஸ் காம்பேக்ட் சேம் இந்த மேபிளினோட 330 டாஃபி. இன்னைக்கு வந்துட்டு ஃபுல் ஃபேஸ்மே வந்துட்டு நான் காம்பேக்ட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஐஸு, அதே மாதிரி காம்பேக்ட் கொடுக்கும் போது இந்த அவுட்டர் கார்னரில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுங்க. ஏன்னா இந்த அவுட்டர் கார்னர் நம்ம விட்டுறோம், அப்புறம் நம்ம காஜல் ஆர் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் போடும்போது இந்த கார்னரில் மட்டும் சீக்கிரமாக கண்ணிலேருந்து வர தண்ணி அந்த மாதிரி டெபாசிட் ஆகிடுது. ஆக்சுவலி இன்னைக்கு நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது இந்த ஃபவுண்டேஷன் ஃபினிஷ். ஒன்றுமே போடல, ரொம்ப லைட்டாக தான் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் புட் டுகெதராக ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ பார்ப்போம் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஆஃப்டர் திஸ் நான் வந்துட்டு ப்ளஷ்க்கு வந்துட்டு இன்னைக்கு நான் கம்மி பேர் அப்படின்ற ஷேடு மிலா பியூட்டியில். எனக்கு இந்த மிலா பியூட்டி ப்ளஷஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப ஒரு மாதிரி நேச்சுரலான ஒரு ஃபீல் கொடுக்கும். லிக்விட் ப்ளஷ் எல்லாமே வந்துட்டு அந்த ஃபீலிங் தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டா போதும். இப்போ நான் பண்ணுற லுக்கை ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு வெட்டிங்க்கும் போட்டு போகலாம், ரிசப்ஷனுக்கும் போட்டு போகலாம். அந்த மாதிரி வந்துட்டு 2 இதுக்கும் போடுற மாதிரி தான் இருக்கும். ஒன்று எக்ஸ்ட்ராஸை வந்துட்டு அப்படியே மூக்கு சின்ன அது எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் லைட்டாக அந்த டென்ட் கொடுக்கும் நமக்கு பார்க்கும்போது. ப்ளஷ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். முடிச்சுட்டு வேணா வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஆக்சுவலி சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா ஐப்ரோஸ் வந்துட்டு முடிச்சிடலாம். ஆக்சுவலி இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வந்துட்டு சாரீ பிராண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொலாப் பண்ணிட்டு இருக்கேன். அதில் கொடுக்குற சாரீஸில் எது எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கோ அதை மட்டும் வந்துட்டு ஃபுல் கெட் ரெடி வித் மீ மாதிரி யூடியூப்ல பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபீல் ஆகுது அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு மேக்கப்லாம் போடலான்னு. மற்ற லுக்ஸ்லாம் வந்துட்டு பேசிக்காக என்ன போடணும் அதை அப்படியே டக்குன்னு போட்டு பண்ணிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் ஐ லுக்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எதாவது பண்ணலாம் யோசிக்கிறேன். பார்ப்போம் கடைசியில் எப்படி முடியுதுன்ட்டு. ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு இந்த மாஸ்க்லேருந்து இந்த ஜுவல் பாட் அதில் எடுத்திருக்கேன் இன் ஷேட் பிளாக். ஆக்சுவலி இதுலேயே வந்துட்டு டார்க் ப்ரௌனும் இருக்குது. எனக்கு ஐப்ரோஸ் கொஞ்சம் பிளாக்காக திக்காக இருந்தால் பிடிக்கும், அதனால நான் இந்த பிளாக் யூஸ் பண்ணுறேன். ப்ரௌனுமே கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். இன்னும் நீங்கள் வந்துட்டு மீடியம் டு ஃபேஸ்ட் ஸ்கின் டோனாக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், ஐ மேக்கப் போயிடலாம். ஸோ மாஸோட இந்த பேலட் எடுத்துக்கிறேன். நம்ம ப்ளவுஸ் வந்துட்டு இந்த கலர் தான், அதனால வந்துட்டு இதில் இருக்கிறத வச்சு முடிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஷேட் லைட்டாக எடுத்து மெயினாக இன்னர் கார்னர்ஸ் டு மிட் ஐஸ் வந்துட்டு கொடுத்துறேன். நான் நிறைய இந்த இன்ஸ்டாகிராம் டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஐ லுக் வந்துட்டு ஒரே ஐ லுக்காக தான் இருக்கும். ஆனால் ஒரு சைடில் வந்துட்டு அது ஒரு 4-5 ஸ்டெப்பில் பண்ணுவாங்க, இன்னொரு சைடில் 2 ஸ்டெப்பில் முடிச்சிடுவாங்க. எனக்கு வந்துட்டு 4-5 ஸ்டெப் ஐ லுக் தெரியும்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு எனக்கு 2 ஸ்டெப் ஐ லுக் தான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. இதை வந்துட்டு யூஸ் பண்ணி இப்படி முடிச்சிடலாம். ஆனால் இந்த ஐ ஷேடோ அப்ளை பண்ணுறது எது பீட் எனி திங், ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் ஐப்ரோஸ் எது வந்தாலும் அது நமக்கு பழக தான் வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகும். ஆக்சுவலி இந்த காம்பேக்ட் இப்போ யூஸ்
யூஸ் பண்ணும்போது பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்துட்டு இப்படி போடுவேன் காம்பேக்ட். இப்போல்லாம் அந்த சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வருது. அது எப்படி வந்துட்டு பார்த்து எனக்கு மைண்டில் எரிச்சாலும் என்னன்னு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக அது வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி தான் ஐ ஷேடோ வந்துட்டு ப்ரஷ்ஷை வந்துட்டு இந்த இடத்துல பிடிக்கிறதோ லைக் கொஞ்சம் லூஸாக பிடிச்சி பண்ணுறதோ அதெல்லாம் முன்னாடிலாம் அதை இங்கே பிடிச்சி இப்படி பண்ணிட்டு இருப்பேன் நான். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ண உங்களுக்கு அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒரு பொட்டு பேக்கெட் இதை இப்படி வச்சு நான் வந்துட்டு இப்படி ஷார்ப்பெல்லாம் கொண்டு போகிறது இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் அந்த இடத்த தாண்டி போகாத மாதிரி இந்த ப்ரௌன் ஐ ஷேடோ எடுத்துறேன். சரி, இதையும் அப்படி பண்ணுவோம். பண்ணிவிட்டு நம்ம ஃபைனல் லுக் என்னன்னு பார்ப்போம். இந்த ஐஷேடோ வந்துட்டு நான் மிட்டிலேருந்து கொடுக்குறேன். மிட்டிலேருந்து இந்த ஏரியா வந்துட்டு கவர் பண்ணுறேன். மெயினாக இந்த கோடு வேறு வந்துட்டு எனக்கு ஒழுங்காக தெரியக்கூட மாட்டேது அது எந்த இடத்துல முடியுதுன்ட்டு. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to take this copper shade. ஆக்சுவலி எனக்கு கோல்ட்ஸை விட காப்பர் தான் பிடிக்கும், ஏன்னு தெரியாது. அண்ட் இந்த இன்னர் கார்னர்லேருந்து நான் போட போகிறேன். அந்த கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நான் இந்த சைடு இப்படி ட்ராக் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் போடலாம், மிட் வரைக்கும் வர மாதிரி. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? இதுக்கு நான் ஃபுல்லாகவே போட்டுடலாமே. இன்னும் கொஞ்சமாக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்படியே இந்த சைடு போட்டுலாம். இந்த சைடு அழகாக வந்துடுது. இந்த சைடு ஒரு மாதிரி சங்காக இருக்க மாதிரி இருக்குது. இந்த சைடு எதுவும் இன்னும் அழகாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஆல்சோ எனக்கு இந்த கண் பெருசாக இருக்கும், இந்த கண் வந்துட்டு குட்டியாக இருக்கும். அது ஒரு பிரச்சனை. அப்பப்போ நான் இதை வந்துட்டு தூக்கி விடணும். ஐயோ ஆனாலும் குட்டியாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு டேக் ஐலைனர் ஃப்ரம் லாக்மே. நல்லா வந்துட்டு போல்டாக நம்ம வந்துட்டு லைனர் கொடுக்க போகிறோம். நான் போல்டாக காஜலும் கொடுக்கலான்னு இருக்கேன். போல்டானா ரொம்ப போல்டா கிடையாது, ஓரளவு லைனர் தெரிகிற மாதிரி ஒரு போல்டா கொடுக்க போகிறோம். கிளாசிக்கல் டான்சர் ஐ லைனர் கொடுக்குற மாதிரி கொடுத்து வச்சிருக்கேன். நானும் ஒரு டைமா அந்த ஃபாக்ஸி ஐஸ் மாதிரி பண்ணலான்னு பார்க்குறேன். ஐ ஹாவ் டு டெஃபினெட்லி அப்கிரேட் மை ஸ்கில்ஸ். ஸோ இதில் பண்ணிடலாம். ஈக்குவலாக இருக்கான்னு கூட தெரியல எனக்கு, அதை தொடர்றதுக்கு எனக்கு இப்போ விருப்பம் இல்லை. அதனால நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஐலைனர் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சொல் பேச்சுக்கு அது அப்படியே போதும், நல்லா இருக்கு. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா மேட் ஃபினிஷ் கொடுத்து நல்லா இது பண்ணிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு புடவைலாம் கட்டிட்டு கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ யா சேஸ் திஸ் இஸ் அ பிரிட்டி சாரீ அண்ட் ப்ளவுஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இது வந்துட்டு என்கேஜ்மெண்ட் டைமில் வந்துட்டு தச்ச ப்ளவுஸ். அப்போ தான் வந்துட்டு அது போட்டதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம மேக்கப் கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இந்த சாரியோட பேஜ் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் காஜல் அப்ளை பண்ண போறேன். இட்ஸ் ஃப்ரம் ஜஸ்ட் ஹெர்ப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் மஸ்காரா அப்ளை பண்ணிடலாம். மஸ்காராக்கு நான் லாரியல்ல இருந்து எக்ஸ்டென்ஷனிஸ் மஸ்காரா யூஸ் பண்ண போறேன். ஸோ இது நல்லா அந்த லிஃப்டடான லேஷஸ் கொடுக்கும். அதுக்கு முன்னாடி ஐம் கோயிங் டு கர்ல் மை லேஷஸ். ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிட்டேன், நடுவில் போய் சாப்பிட்டு வந்தேன். ஆக்சுவலி இப்போ ஸ்கின் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு மாதிரி கிரே டோன் கொடுக்குற மாதிரி இருக்கு. அது எனக்கு ஃபீல் ஆகுதா இல்லை இதுவான்னு தெரியல. இந்த ஃபவுண்டேஷன் எப்போ போட்டாலும் இப்படி தான் ஃபீல் ஆகுது. ஆல்சோ ஐ ஃபீல் என் ஃபேஸ் ஏதோ டல் ஆக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தெரியல இது எப்படி யூஸ் பண்ணாலும் எனக்கு பிடிக்கல, என்ன பண்ண போறேன்னு தெரியல இதை வச்சுக்கிட்டு. ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் டன். மஸ்காரா எல்லாம் போட்டாச்சு. ஃபைனல் ஸ்டெப் லிப்ஸ்டிக் தான். ஸோ லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி போட்டு இந்த லிப் பாமை தொடச்சாச்சு. அகெயின் ஒரு லிப் பாம் போட்டுலாம். ஸோ லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் இந்த ஃபே பியூட்டிலேருந்து இந்த டெம்ப்ட் அப்படின்ற ஷேட் யூஸ் பண்ணுறேன். எக்ஸாக்டாக நம்மளோட ப்ளவுஸ்க்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி லிப் லைனர். ஓகே, we are almost done. ஃபைனல் ஸ்டெப் ஜுவல்ஸ் வந்துட்டு பிக் பண்ணுறது. அதை கொஞ்சம் பண்ணிவிட்டு நான் மீட் பண்ணுறேன். பை. எனக்கு இந்த கேர்ள் பண்ணது பிடிக்கவே இல்லை. ஸோ ஆக்சுவலி எனக்கு இந்த ஜுவல்லரிஸுமே வந்துட்டு இங்கேயும் ஆரி ஒர்க் ஹெவியாக வரதுனால லைட்டாக ஓவர் டூ பண்ணுறணும்னு தோணுச்சு. பட் ஓவரால் இப்போ பார்க்க வந்துட்டு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. பேங்கிள்ஸ் மட்டும் போடணும்.
ஸோ எஸ் திஸ் இஸ் ஆ ஃபைனல் லுக். ஹோப் உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஓவரால் பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. லைக் ஸ்டைலிங்லாம் வந்துட்டு நான் நினச்ச மாதிரி அழகாக வந்திருக்கு. ஸோ ஹோப் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், டாடா.